பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த நாளில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்து இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரோடு இணைந்து தேவனை துதிக்க தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பக்தி உள்ளவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வான். எவ்வளவு பிரச்சனைகள் வரும்போதும் போராட்டங்கள் வரும்போதும் ஒரு தெய்வ பக்தி உள்ளவன் நிச்சயமாகவே ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்வான். முதல் அப்ளிகேஷன் தேவனோடு தான் கடந்து செல்லும். ப்ரிகாஷன் எடுப்பதற்கும் தற்காப்பு எடுப்பதற்கு முந்தி அப்பா இந்த நிலைமையில் நான் என்ன செய்வேன் என்று விண்ணப்பம் செய்வான். அப்படி விண்ணப்பம் செய்கிற பக்தி உள்ளவன் விண்ணப்பம் செய்தால் ஜலப்பிரவாகம் வந்தாலும், நோவாவின் காலத்தில் வந்த ஜலப்பிரவாகங்கள் எழும்பினது போல ஆமீன் வந்தால் கூட அது அவனை அணுகாது, நெருங்காது, மேற்கொள்ளாது. அல்லேலூயா. இந்த கால வேளையில் நாம் எல்லாரும் தேவனை அறிந்த ஆமீன் பற்றி கொள்கிற ஒரு தெய்வ பிள்ளைகள், பக்தி உள்ள ஒரு தெய்வ பிள்ளைகள், தேவனை நோக்கி விண்ணப்பம் பிரச்சனைகளில் தளர்ந்துடக்கூடாது. நமக்கு ஒருவர் உண்டு, நமக்கு ஒரு விடுவிக்கிறவர் உண்டு, நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் உண்டு. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர், அவர் அறியாமல் ஒன்று நம்மில் சம்பவிப்பதில்லை. ஆகவே பதறி போகாமல் விண்ணப்பத்தை மட்டும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். அவர் எல்லா ஜலப்பிரவாகம் போல வருகிற விஷயங்களிலும் நம்மை விடுதலையாக்குவார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இணைந்து செபிக்க. நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் ஒருமித்து செபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர், இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எதுவோ, பிரச்சனைகள் எதுவோ நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஜலப்பிரவாகம் போல எழும்பி வருகிற பிரச்சனைகள் ஆனாலும் அதன் நடுவிலும் பக்தியுள்ள ஒரு தெய்வ பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பித்து கொள்ள, விடுவித்து கொள்ள கர்த்தர் இந்த நாட்கள் எல்லா இருதயங்களிலும் ஆண்டவரே தைரியத்தை, திடத்தை கொடுப்பீராக. எனக்கு ஒருவர் உண்டு, எனக்கு ஒரு இரட்சகர் உண்டு, அவர் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு நோக்கி பார்க்க, விண்ணப்பிக்க உதவி செய்யும். ஆசீர்வதி அற்புதங்களை செய். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம், அற்புதத்தை காண்போம். God bless you. Praise the Lord.